என்னாச்சு ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அவ்வளோதான் சிம்பிள். நான் ட்ரெண்ட் எனக்கு கரெக்டாக பாருங்க நம்மளோட ஏரியாவை தாண்டலைல்ல. ஆமா. என்னோட ஏரியா என்ன இதுதான் என்னோட ஏரியா. இந்த ஏரியாவில் மார்க்கெட் கீழே வரப்படு. ஆனால் இந்த இடத்துல அசோக் வச்சுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச என்ன டைமா ஆர்டர் பிளாக்கே சொல்லலை. வெறும் நாட் டிபெண்டிங் த ஆர்டர் பிளாக். ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் மற்ற விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஆர்டர் பிளாக்குங்கிறது ஒரு அடிஷ்னலாக ஒரு தொட்டுக்க ஊருக்கா மாதிரி வச்சுக்கிட்டு அது இடமே ட்ராவல் பண்ணும்போது சூப்பராக என்ன ஆயிடுச்சு சக்ஸஸ் ஆயிடுச்சு. டீம் ஆயிடுச்சா? ஆமா. ஸோ அண்ட் நான் ஸ்டாப் லாஸ் மேனுவல் அப்படின்னு சொல்கிற ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகி. ஏன்னா நல்லா பாருங்கள் கரெக்டாக ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிவிட்டு கீழே ஆக்கிடலாம். நம்ம போட்ட ப்ரெடிக்ஷன் கரெக்டு, நம்ம எடுத்த என்ட்ரி கரெக்டு, எல்லாமே கரெக்டு. ஆனால் ஸ்டாப் லாஸ் என்ன இருக்குது அந்த நம்ம ட்ரேட் ஜீனியஸோட ரூல் படி மேனுவல் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுறது நல்லதா ஆட்டோ ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுறது நல்லதா? மேனுவல் யூஸ் பண்ணலாம். மேனுவல் யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஆட்டோ வச்சுட்டேன்னா கரெக்டாக ஸ்டாப் லாஸை போய் டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன பண்ணிடுவான் கீழே ஓடி வந்துடும். கீழே ஓடிடலாம். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் சொல்லுவோம். அந்த இதை என்னன்னு சொல்லுவோம் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். பட் மேனுவல் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது அந்த கேண்டல் அந்த ஏரியாவை பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணால் என்ன ஆகும் க்ளோஸ் ஆகும். அதர்வைஸ் வெயிட் பண்ணலாம். புரிஞ்சதா? எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? நான் என்ன சொல்ல புரியுதா? புரியுதா நான் சொல்றது? ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் போகலாமா? போகலாம். ம் லைட்டாக டெய்லி போங்க. டெய்லி போகணுமா? ரேட்டில் தான் நிற்கிது. டெய்லிலேயும் லோ அடிச்சிட்டான். டெய்லி லோவே உடச்சிட்டான். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் கீழே தான். ஆனால் இங்கே ஒரு பெரிய இம்பல்ஸாக தெரியுறதுனால எப்போ வேணாலும் மார்க்கெட் மேலே போயிட்டு என்ன ஆகலாம் என்ன ஆகலாம் கீழே கீழே வரலாம். ஓகே நெக்ஸ்ட்டு லைட்டாக கேண்டில் இம்பேலன்ஸ் தெரியுதா? ஆமாம். இப்போ இந்த இடத்துல ஹேங்கிங் மேன் கையை உடச்சிட்டான். லெஃப்ட் சைடு கொஞ்சம் இருங்க. வரைஞ்சிச்சு. இந்த இடத்த பாருங்க ஆர்டர் லெவல் தான் பிளாக் லெவல் தான் இன்ஸ்டிடியூஷனோட லெவல்ஸ் தான். இங்கிட்ட ஒரு மார்க்கெட் ரீடெஸ்ட்டுக்காக கூட ரியாக்ட் ஆகலாமா? என்ட்ரி எடுக்கலாம்ண்ணா. ஏன்னா இம்பேலன்ஸ் இருக்கு. ஹேங்கிங் மேன் கையை உடச்சிருக்கான். அதனால புல்லிஷ் எங்கல்ஃபிங் சைட்டு என்ன பண்ணலாம்? ஸோ ஒரு லாங் எடுத்துடலாம். I should take a long. ஸ்டாப் லாஸ் அந்த ஹேங்கிங் மேன் கீழ் டார்கெட் இது வைக்கலாமா? அது வரை வைக்கலாம். ஐஷா ஷோர். 1:1 ஹிட்டானா என்ன பண்ணிக்கலாம்? 1:1 ஹிட்டா ஹிட். இப்போ ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணிக்கலாம்? போர்ஷன் க்ளோஸ் பண்ணி மேனுவல் வச்சு ஆட்டோ வச்சுருக்கலாம். ஆட்டோவும் ஹிட்டு. இப்போ 0 லாஸ் ஆகிங்க. எஸ் 0 லாஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன பண்ணிட்டோம் 0 லாஸ். இந்த இடத்துல லாஸ்ட் ஃப்ளிப் இதுதான் ஹை. இப்போ ஹை வந்து இதுவாக மாறிச்சா? இந்த இடத்துல எனக்கு லாஸ் கிடையாது அதனால இந்த ட்ரேட் வேணாம். ஸோ இப்போ வந்து ஹை அப்படிங்கிறது எது? அதான் இதுதான் வந்து என்னுடைய ஹை லெவல். இந்த ஹையை உடைச்சா தான் மார்க்கெட் மேலே போவோம். அதர்வைஸ் கீழே தானே வரலாம். பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸாக வச்சுட்டு வரலாம். ஸோ எனி திங் இட் வில் பி ஹேப்பன் தட் மச் ரைட். மொத்தமாக கரெக்ஷன் வருவோம். இப்போ இந்த ஹைலேருந்து லோக்கு ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ணலாமா? கரெக்டாக 66 நோட்டில் எடுப்பான். இந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியாவா? அது அடிச்சு தான் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு கீழே வரோம். கீழே வர. அப்போ நம்ம தாராளமாக இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்போம் ஒரு 50 மினிட்ஸில் ஒரு ஷூட்டிங் ஸ்டாரோ இல்லை பேரிஷ் எங்கல்ஃபிங்கோ வந்து என்ன பண்ணியிருப்போம்? என்ட்ரி போட்டிருப்போம். டாப் லாஸ் ஆல்மோஸ்ட் 1:1 ஹிட்டா? ஆல்மோஸ்ட் என்னது 1:1 ஆகும். 1:1 கிட்ட லோ தான் நம்மளுடைய டார்கெட் என்ன ஆயிடுச்சு ஹிட் ஆயிருக்கு. சிம்பிளா. அப்போது எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அங்கெல்லாம் நான் என்ன பண்ணிக்கணும் நீங்கள் நினைக்கலாம் ப்ரோ இந்த இடத்துல இதாக கேஸ் நம்ம லோயர் டைம் ஃப்ரேமை போய்ட்டு இங்கே என்ன யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஷூட்டிங் ஸ்டார்
பார்த்துக்கிட்டு செல்லிங் அதுக்கேற்ற மாதிரி ஷூட்டிங் ஸ்டாரோட பேரிஷ் எங்கல்ஃபையும் கதைச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் ஸ்கேல்ப் எக்ஸிகியூஷன் பண்ணிக்கணும். ஓகே, ஏன்னா அழகாக ட்ரெண்டை யூட்டிலைஸ் பண்ணி அழகாக ட்ரெண்டை ஃபாலோ பண்ணால் சூப்பராக என்ன பண்ணலாம் இங்கே. கரெக்ஷன் ஏரியாவில் ஏன்னா இங்கெல்லாம் வந்து எனக்கு என்ட்ரி கிடைக்காது. இங்கே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே இங்கே எனக்கு ப்ராப்பரான என்ட்ரி கிடைக்குமா இல்லை. ஆனால் என்ட்ரி கிடைக்கக்கூடிய ஏரியா ஒன்று இந்த ஏரியா, இன்னொன்று இந்த ஏரியா. அதுக்கு இந்த ஏரியாவுக்கு இந்த ரீட்ரேஸ்மெண்ட், ஏன்னா மேஜரான ஃப்ளிப்பை பேஸ் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் ஃப்ளிப்பை பேஸ் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டு மார்க்கெட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ட்ரி எடுத்தோம். என்ட்ரி எடுத்து ஓடிக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? புரியுது. நான் சொல்கிறது புரியுதா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? புரியுதுண்ணா. இவ்வளோ தான். ஸோ இவ்வளோ தான் அசோக் ராஜ். தெளிவாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டில் கொஞ்சம் அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் இருக்குது. பட் அதை யூட்டிலைஸ் பண்ணி அந்த இடத்த ஈஸியாக மேனேஜ் பண்ணிங்கன்னா இன்னுமே இந்த இடத்துல வந்து ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையவே இருக்குது. சரிண்ணா. புரியுதுங்களா? சிம்பிள். இதில் சில என்ட்ரி நானும் எடுத்தேன். சில என்ட்ரி என்ன பண்ணேன், இதில் நீங்கள் எடுத்துருக்கீங்களாப்பா? என்னது சில என்ட்ரி நானும் எடுத்தேன்னு. ஓ சரி சரி சரி. எல்லா என்ட்ரியுமா நீங்கள் எடுத்தீங்க? சரி சரி, நீங்களே உங்களுக்கு கிரெடிட்ஸ், கிவிங் த கிரெடிட்ஸ் டு யூ. ஓகேங்களா? சரி, ஓகே, நோ இஷ்யூஸ்யா. அப்படி அந்த மாதிரி யாருக்கும் ஃபீல் ஆகல. நான் ட்ரேட் எடுத்தாமல் யாருக்கும் ஃபீல் ஆகல. இல்ல ப்ரோ, அசோக் ஓரளவு ஸ்ட்ராங்கா இருந்தாரு. தட்ஸ் குட். லாஸ்ட்ல தானங்க நீங்க ட்ரேட் எடுத்தீங்க. ஓகே, குட். பரவாயில்ல, தெளிவாக இருந்தாலும் போனேன். யாருக்கும் அந்த போர்ட்ரேட் வரல. நசீர் ப்ரோ தான் ட்ரேட் எடுத்துட்டு அவர் இருக்கிறார் அப்படிங்க. ஓகே, சூப்பர். கை கிளாப் பண்ணுங்க பாப்பா அசோக்குக்கு. சூப்பர் அசோக். இன்னும் நாங்கள் நிறைய எதிர்பார்க்குறோம் அசோக். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் ஆகாஷ் வள்ளியில ஏஜே சுரேஷ வாங்க. ஏஜே சுரேஷ், சந்தோஷ் வரீங்களா? சந்தோஷ்னா சூப்பரான ட்ரேடர். நேத்தே ஆகாஷ் ப்ரோ கேட்டா அப்படி வரல போல இன்னைக்கு. சுரேஷ் இல்லை சந்தோஷ் வரீங்களா? சந்தோஷ் இருக்காரா? சந்தோஷ் சார். சனியா எஸ் சார். சரிங்களா? ஐ அம் கமிங் சார். வாங்க. சனியாக்கு எந்த பேர் கொடுக்கலாம்? சார் ரொம்ப கஷ்டமா இருக்க பேரா இருந்தாலும் சரி, ரொம்ப ஈஸியா இருக்கிறதா இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று கொடுங்க. வந்துட்டேன். சார் பாவம் ஆடு தானா வந்து தலை கொடுங்க சார், கொடுத்துடலாம் சார். யாரு? சுரேஷ். சுரேஷா சொல்லுங்க சார். வரீங்களா? பண்ணலாம் சார். வாங்க, சுரேஷுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? சைனியா சூஸ் பண்ணுங்க. சைனியாக்கு சுரேஷ் சூஸ் பண்ணுவார். சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் நியூசிலாந்து யூஎஸ்டி. ஸோ அதை கொடுக்கலாமா? ஓகே. நியூசிலாந்து யூஎஸ்டி. எனக்கு சேட்ல ஒரு தலைவர் சார். அப்படி? ஆமா சார், வேற மாதிரி சார் அவரு. அப்படி நான் கையை வச்ச இடம்லாம் தூக்கிட்டு போறாப்ல. சுரேஷ், சானியா பாருங்க என்ன நல்லான்னு சொல்றாங்க பாருங்க. சார் இவர சொல்லல, நான் நியூசிலாந்து யூஎஸ்டி சொல்லிட்டு இருக்கேன். ஓ அப்படி. அதாவது ஒரு ஃபேவரட் சாட் சார் அது, அதனால. மனுஷன் எங்கேயாவது போய் நான் லாஸ் பண்ணிட்டு வந்து உட்காந்தனா கூட என்னம்மா நான் ₹1 ஊட்டி விடுறேன்ற கணக்கா டார்கெட்டை அப்படி அடிச்சு தருவாரு.
அப்படி ஒரு பேர் சார் அது. ரெடியா? ரெடி சார். And let's now. ஜூம் பண்ணு. மைனஸ் பண்ணு சார். உள்ள கொஞ்சம். டாப் பண்ணுது. மார்க்கெட் இப்போ அப் ட்ரெண்ட்ல இருக்கு. கரெக்டா 2017க்கு மேல 2016 இதுவா? அது கீழே சார். லோ வந்து லோ மார்க் பண்ணிங்க சார். இன்னைக்கு இதுவா? அங்க ஓ ஒரே சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஹை வந்து அதுக்கு மேல சார். ஈக்குவல் ஹை வச்சிருக்கோம் சார் அங்க. வா. ஆ சார் இங்க ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ணி போகலாம் சார். ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ணுமா? ஹை டு லோ மோஸ் கரெக்ஷன்ல இருக்காங்க. ஓகே மோஸ் 50யா? ஆமாம் சார். சரிங்கன்னு என்ன? ஒன்று உடைச்ச மேலே போகணும், கீழே வரலாம். சார் வீக் போங்க சார். வீட்லையா? ம் ஸோ அந்த லாஸ்ட் லோ சரி. அக்டோபர். இந்த இடத்துல ஒரு விஷயம் நன்றிருக்கு, அதை நோட் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கு, என்ன நடந்திருக்குன்னு நோட் பண்ணுங்க. இந்த இடத்துல லாஸ்ட் அந்த இடத்துல வந்து ஃபிளிப். மார்க்கெட் இந்த இடத்துல லாஸ்ட் ஃபிளிப்பா? லோ லாஸ்ட் ஃபிளிப்பு. இந்த இடத்துல லோ என்ன இருக்கு? லோ என்ன இருக்கு? டச் பண்ணிட்டு திருப்பி மேலே போயிருக்கு. டச் பண்ணியிருக்கா, பிரேக் பண்ணியிருக்கா? பிரேக் பண்ணிருக்கு. பிரேக் பண்ணிட்டாவே மார்க்கெட் எங்கே தான் போகுது? கீழே தான் போகுது. அப்போது இந்த இந்த இடத்துக்கு பாருங்க, இங்கே என்ன நடந்திருக்கு வாட்ச் பண்ணி. 50% லெவலில் என்ன இருக்கு? வந்துட்டு தானே பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்போ இதை வந்து என்னவா சொல்லுவோம்? ஃபிளிப்பு. அது ஒரு வருஷம் ஏதோ மேலே போயிருக்கான். 70% மேலே போயிட்டாங்க. யா, இந்த லெவலை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்னன்னா, இந்த லெவலை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்னன்னா கீழே சார். கீழே தானா? ஓகே, புரிஞ்சுச்சா? மார்க்கெட் எங்கே வரதுக்கு சான்சஸ் இருக்குது? இட்ஸ் வில் பிகம் டு த டவுன் ப்ராபபிலிட்டி இருக்குது. ஏன்னா இது மேஜரான ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா. மேஜரான என்ன ஏரியா? ஓகே, நெக்ஸ்ட் ஜூம் பண்ணு சார். ஜூம் சார். டெய்லிக்கு போயிடலாம். இதுக்கு போய் ஜூம் பண்ணி என்ன ஆக போகுது? இல்லை வேற ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி போவோம். என்ன இருக்க போகுது? ஜூம் பண்ணால் என்ன இருக்க போகுது? ஓகே சார், டெய்லியே போவோம், பார்ப்போம். எல்லாம் மேலே. ஸோ டெய்லியில் ஹை ஏரியா ஈக்குவல் ஹை வச்சாச்சா? ஈக்குவலை வச்சிருக்கு. லோ எது? அங்கே சார் கீழே சார். அதை உடைச்சா மார்க்கெட் கீழே வந்துடும். இதானே லோ? ஆமாம் சார். இன்னும் லோ பிரேக் அவுட் ஆயிருக்கா? டச் பண்ணிருக்கு சார். டச் பண்ணி திருப்பி ஒரே டைம் மட்டும். கண்டிப்பாக இது 4 ஹவர்ஸில் உடைச்சிருக்கான்னு தெரியணும். ஓகே, டெய்லி லோ, பட் 4 ஹவர்ஸில் உடைச்சிருக்கான்னு பார்த்துட்டு இந்த இடம் என்னவா இருக்கு? ஒரு இம்பேலன்ஸ் விட்டு ஓபி லெவலாக இருக்கா? ஆமாம் சார். சரிடா. ஓகே, ஸோ மார்க்கெட் என்ன பண்ணலாம்? இதை டச் பண்ணிட்டு கூட ரிட்டர்ன் பேக் கீழே வரலாம். நெக்ஸ்ட்டு போட்டோம் 4 ஹவர்ஸ் போயிட்டா 4 எவ்வளோ சப்ளைவா? ஜூம் பண்ணுங்க சார். இந்த கூட்டிகிட்டே தெரியுது. மார்க்கெட் என்ன பண்ணலாம்? டச் பண்ணிட்டு கீழே டச் பண்ணிட்டா வரலாம். கீழே வரலாம் சார். ஆனால் டச் பண்ணிட்டு கீழே வரலாம்னு சொல்கிறோம்ல. ஓகே ரைட். ஆனால் இந்த இடத்துல ஃப்ளிப்பு லோவை என்ன பண்ணியிருக்கு? லோ பிரேக் பண்ணிருக்கு. லோவை பிரேக் பண்ணிருச்சு.
ஸோ மார்க்கெட் இதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு இந்த லோக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பேக் மேலேயும் போகலாமா? ஆமாம் சார். ஸோ எனிதிங் இட் வில் பி ஹேப்பன் தட் மச். சொல்லுங்கள் என்ன நடக்க போகுது இப்போ? என்ன பண்ணலாம் சார் ஜூம் பண்ணுங்க சார். நல்லது. டேட்டா லோங்கிறதுனால ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ணலாமா? ம் இந்த லோ பிரேக் பண்ணதுனால இதை ஒரு இம்பல்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணலாம்? டச் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே என்ன இருக்குது, ஒரு சப்ளை இருக்கா 618ல